ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் எபிசோட் பார்த்துருப்பீங்க. நான் பார்ட் 1 போட்டிருக்கேன், பார்ட் 2 போடுறேன். அதுக்கு முன்னாடி ப்ரொமோ வந்திருக்கு போல். ப்ரொமோ சும்மா ஃபயர் விடுது போல் இருக்குங்களேங்க. நான் எப்பயுமே ப்ரொமோ பற்றிலாம் பேச மாட்டேன். இது ஒயில்ட் கார்டு என்ட்ரியாக ஸ்பெஷல் என்ட்ரியாக இருக்கிறதுனால பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பிரஜின் சாண்ட்ரா போகிறாங்க அப்படின்னு. ஆனால் ஃபஸ்ட்டு பிரஜின் தான் போகிறாரு, கொஞ்ச நாள் கழிச்சு தான் சாண்ட்ரா போகிறாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ 2 பேரும் ஒன்றா போயிருக்காங்க. அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ், அதுக்கப்புறம் அமித் பார்கவ், இவங்கெல்லாம் வந்து வெளியிலேயே வந்து நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, அந்த ப்ரோமோ வீடியோஸ்லலாம். அமித் பார்கவ் இன்னொரு விஷயம் என்னென்னா, அமித் பார்கவ்லாம் வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு லைவ் சாட்லலாம் பேசியிருக்காரு ஆடியன்ஸ் கூட. பேசிவிட்டு நீங்கள் உள்ளே போய் இதை பண்ணணும் சார், அதை பண்ணணும் சார்னா, நான் போய் அன்பு கேங் உடைக்கணும் அப்படிலாம் பேசி இதெல்லாம் எந்த சீசன்லையும் நடந்ததில்லை. இந்த சீசனில் அப்போ வெளில வந்து பார்த்துட்டு போவாங்க. இன்ஃபேக்ட் வந்து யார் வெளில வைல்டு கார்டாக வந்து போகிறாங்கன்றது கூட கொஞ்சம் வந்து ஓரளவு கொஞ்சம் சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க, இல்லை அப்படி இப்படி லீக் ஆகிடும். ஆனால் யாருன்றதை ஓப்பனாக இவங்க ப்ரொமோவும் போட்டுட்டு அவங்கக்கிட்ட லைவ் சாட்டாக ஆடியன்ஸ் பேசியிருக்காங்க. அவர் வந்து யூடியூப்பில் பேசியிருக்காரு போல இருக்குது. அப்போ வந்து நான் போய் அன்பு கேங்க உடைப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்வை கேள்வி கேட்பேன் அப்படின்லாம் ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் இந்த சீசனில் நடக்கல. ஸோ ஓவரால் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கிட்டு போகிறதுங்கிற ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று அமித் பார்கவ் பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, அவர் கனடா பிக் பாஸ் இருக்குது இல்லைங்களா, கனடா பிக் பாஸில் வந்து பிக் பாஸாகவே இருந்திருக்காரு. ஸோ அந்த வாய்ஸ் நம்மளுக்கு தமிழ் பிக் பாஸில் வர மாதிரி வாய்ஸாகவே இருந்திருக்கார் போல். ஸோ அந்த நுவான்சஸோ அந்த டீம் கூட ஒர்க் பண்ண அந்த நாலேஜோ அவருக்கு இந்த சீசனில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், இல்லை எப்படி அவரோட பிளே வந்து யூனிக்காக இருக்க போகுதுன்றது கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிக் பாஸாகவே வாய்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த டீமோடது எப்படி அந்த ஒர்க்கு இருக்கும், அவங்க எந்த மாதிரி விஷயங்களை எடிட் பண்ணுவாங்க, இல்லை எந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டென்ட்டாக மாற்றுவாங்கன்ற நாலேஜ் இருக்கும் இல்லைங்களா அந்த டீம் ஒர்க்கில். மேபி அதை இங்கே யூஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், திவ்யா கணேஷ் வந்து கமருதனோட ஏதோ ஒரு சீரியல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு, அது ஒரு பக்கம். அப்புறம் பிரஜின் சாண்ட்ரா தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அவங்க கப்பலாக போயிருக்காங்க அப்படின்னும் போது நேற்று தான் விஜய் சார் சொன்னார், ஃபேமிலியாக குரூப்பெல்லாம் ஆடக்கூடாது, செய்யக்கூடாது, அவங்க எந்த பாண்டிங் அக்கா தங்கச்சி பாண்டிங்க, அண்ணன் தங்கச்சி பாண்டிங்க, இதெல்லாம் வெளில போய் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். இப்போ இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்